அண்ணே உங்கள் தம்பி ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அது உங்கள் தம்பின்னு எனக்கு தெரியாதுண்ணே, அதான் அடித்தேன். அவன் செத்த விஷயம் கூட எனக்கு இப்போ தானே தெரியும். தெரியாமல் நடந்துருச்சுண்ணே, ஆக்சிடென்ட்னே. அதுக்கு நான் எப்படிண்ணே பொறுப்பாக முடியும்? அதான் உங்களை நேரில் பார்த்து நடந்து சொல்லி மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். நான் திருநெல்வேலியில நீங்க வந்தது உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போறதுக்காக இல்லடா, பணமா உன்னை தூக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ண எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாண்ணே. பேசி தீர்த்துட்டு போறதுக்கா திருநெல்வேலியில இருந்து நான் இத்தனை பேரோட வந்திருக்கேன். என்னண்ணே என்ன அடிக்கிறதுக்கு போய் 100 பேர் கூட்டு வந்திருக்கீங்க. ஹே, அப்போ உனக்கு பயந்துகிட்டு தான் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா? நான் ஒத்த ஆளா வந்திருந்தா சிரிவியா? இங்க பாருங்கடா, நான் தனியா வந்தா இவன் அடிச்சிருவானாடா. இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல, விட்டுருங்க. என் தம்பி அடிச்சு கொன்னல, உன்னால முடிஞ்சா இப்ப என்னடா விட்டுற. நானே சின்ன பையன், நான் போய் எப்படின்னா உங்களை. என்னடா பயமா இருக்கா? அண்ணே டேய், என்ன அடிச்சா இவனை விட்டுறலாமா? டேய், நீ என்ன அடிச்சு ஜெயிச்சினா என் ஆளுங்க யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அட்ரா, அடிப்பியா? அட்ரா, ப்ளீஸ் அடிப்பியாடா? அண்ணே அடிப்பியா? அடிப்பியா? அடிப்பண்ண